மகர ராசி நிம்மதியை தரக்கூடிய ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அவமானம், நஷ்டம் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. உங்களை ஏமாத்தி இருப்பாங்க, முதுகுல குத்தி இருப்பாங்க, கீழே குழி பறிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது. யூ கேன் ப்ரப்போஸ் யுவர் லவ். தாராளமா சொல்லுங்க. லவ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எந்த பொண்ணு இத்தனை நாளா உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டோ அதே பொண்ணு உங்களை நான் லவ் பண்றேன். இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும் போது ஏன் விடுவானே? முயற்சி எடுங்க. ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். ஆனா அதே சமயம் மகர ராசி நிம்மதியை தரக்கூடிய ஆண்டு. இத்து நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அவமானம், நஷ்டம், 10 பேர் இதற்கு உங்களை பத்தி தப்பா பேசுறது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. உங்களுடைய பொருள் இழப்பு, உங்களை ஏமாத்தி இருப்பாங்க, முதுகுல குத்தி இருப்பாங்க, கீழே குழி பறிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது. இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். ஆனா சில வேண்டத்தகாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன வேண்டத்தகாத ஆண்டு செலவு? வழக்குகள்ல செலவுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த வழக்குகள்ல செலவுகள் ஏற்படும். ஆனா அதே சமயம் குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறாருன்னு கேட்காதீங்க. குரு 6, விரையாதிபதி குரு 6 மறைவதே நல்லதுதான். உங்களுக்கு செலவே இருக்காது இல்ல. அந்த செலவை குறைக்கிற மாதிரி சனி உங்களுக்கு செலவு கொடுத்தா, இந்த மனுஷன் செலவை கொடுக்கிறாரு, இந்த மனுஷன் செலவை குறைக்கிறாரு. குரு செலவை குறைக்கிறாரு. தன்னுடைய 12ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போறாரு. அதாவது மே மாசத்திலிருந்து அக்டோபருக்குள்ளார. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும். ஆனால் செலவுகள் உங்களுக்கு முதலீட்டாக தான் இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணத்தை நடத்தி உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்துவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் இந்த அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூ கேன் ப்ரப்போஸ் யுவர் லவ். தாராளமாக சொல்லுங்க. லவ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எந்த பொண்ணு இத்தனை நாளாக உங்களை வேண்டான்னு சொல்லித்தோ அதே பொண்ணு உங்களை, சாரி நான் தப்பாக புரிஞ்சுன்ட்டேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், நீ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசி உன்னை பற்றின தப்பான விஷயத்த தெரிஞ்சுன்ட்டேன், நீ நல்லவேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும், நீ நல்லவேன்னு சொல்லிட்டான்னு நடிகர் வடிவேலு சொன்ன மாதிரி உங்களை நல்லவேன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தையின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தைக்கு வளர்ச்சி இருக்குது, ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயம் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை இருக்கும். ஆனால் அந்த எதிரிகளை நீங்கள் வென்றடைவீர்கள். ஏன்னா உங்கள் 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. எதிரிகள் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கணுமே சார். ஆமாம், 6ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமாக 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாங்க. அந்த பூர்வீக சொத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகள் தோல்வி அடைவார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சரி சார் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் பிஸ்னஸ்க்கு என்ன ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா சார்? தாராளமாக. நல்ல நண்பர்கள், உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய ஆண்டு. இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்பா, உனக்கு எவ்வளோ 10 லட்சம் வேணுமா நான் கொடுத்துட்றேன், என்னை வந்து பார்ட்னர்ஷிப்பில் சேர்க்காத அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து உங்களுடைய உழைப்பின் மூலமாக அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அடுத்த அக்டோபரில் சொல்லுவாங்க, டே நான் உனக்கு பணம் கொடுத்தேன், எனக்கு நீ பணத்தை திருப்பி விட வேணாம், நான் அதில் பார்ட்னராக வந்துடுறேன், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஏன்னா நீ நல்ல வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்க, உன் கூட இருந்தனா எனக்கும் வருமானம் வரும், உன்னுடைய திறமையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய ஆண்டு. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது ஏன் விடுவானே? முயற்சி எடுங்க. முயற்சி திருவினையாக்கும். அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வெற்றி அடையலாம். ஏன் கொஞ்சம் கஷ்டப்படணும்? 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ஆம் இடம் படிப்பு ஸ்தானம். 5ஆம் இடம் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்கள் கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பூர்வ புண்ணியம் கொஞ்சம் தடையாருது. அந்த பூர்வ புண்ணியத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா படிப்பில் வெற்றி அடைவது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது லெஸ் தேன் 25 இயர்ஸ், நீங்கள் ஃபாரின் போய் படிக்கணும், ஃபாரினில் எம்எஸ் படிக்கணும், எம்டி படிக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறாள்ல, அவளுக்கெல்லாம் இந்த வருஷம் கடல் கடந்து பயணித்து சென்று படிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும்.
குடும்ப கௌரவம், சந்தோஷம், வாக்களிதம் எல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டு. நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்க பேசுற பேச்சுக்கு எதிரில் இருக்கிறவன் அவன் சொத்தையை உங்ககிட்ட எழுதி வைப்பான். அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு. ஸோ மொத்தத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதே 85 to 90% நான் கொடுக்குறேன். 85 to 90% வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஆனால் இதை எப்படி பணமாக கன்வெர்ட் பண்ணல சார், நான் நிறையா பேசுகிறேன் சார், இப்போ சேல் ஆகுது ஆனால் எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது, என் கம்பெனி கம்பெனி ஓனர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புதிய சூக்ஷ்மத்தை சொல்லித்தரேன். தாமரை வழிபாடு. இந்த தாமரை வழிபாடு பண்ணினா 200% உங்களுக்கு சொத்து சேர்க்கை, பணப்புழக்கம் ஏற்படும். ஆனால் அதில் ஒரே ஒரு சூக்ஷ்மம், அந்த தாமரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றா உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்களுடைய சகோதரிகள் கிட்டேயோ எக்காரணத்தை கொண்டு கோபப்படக்கூடாது. இது என்ன தாமரை வழிபாடு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமையில் ஒன்றா காத்தால் 6 to 7 சுக்கிர ஹோரையில், இல்லாட்டி மத்தியானம் 1 to 2 சுக்கிர ஹோரையில். நீங்கள் கேட்கலாம், சில பேர் கேட்கலாம், மத்தியானம் 1 to 2 மத்தியான வேளையில் வெயில் நேரத்தில் ஏன் பண்ணக்கூடாதா? தெய்வத்தை கும்பிட்றதுக்கு எல்லா நேரமும் நைட்டு 12 மணிக்குள்ளே கும்பிடலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி ராத்திரி 8 to 9 சுக்கிர ஹோரை. இந்த சுக்கிர ஹோரையில் தாமரை மலர் கொண்டு அம்பாளை, மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இதை செஞ்சு பாருங்க. அதாவது ஸ்ரீ சுக்தம் அப்படிங்கிற ஒரு வேத மந்திரம் இருக்கு. மந்திரம் தெரியாதவங்க வேத பிராமணர்களை வைத்து அந்த மந்திரத்தை சொல்லலாம். மந்திரம் தெரிந்தவர்கள் அதை நாமாவளியாக சொல்லி அந்த ஒவ்வொரு நமகா சொல்லும் பொழுதும் ஒரு தாமரை பூவை தேனில் தொட்டு அர்ச்சனை பண்ணணும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு. இது பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் முடிச்சா திருப்பி 108 தடவை அதை சொல்லணும். அந்த மாதிரி அந்த 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தாமரைப்பூவை ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும். தாமரைப்பூவையும் தேனாலையும் அர்ச்சனை பண்ணினீங்கன்னா 3 வாரம் இல்லை 7 வாரம் இல்லை 9 வாரம் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் பணம் கொட்டுன்னு கொட்டும். இது அனுபவபூர்வமாக எனக்கு தெரிந்த ஒரு 4 பேருக்கு நான் சொன்னேன். நான் ரொம்ப யாருக்கும் சொல்ல மாட்டேன், இப்போ தான் நான் சோஷியல் மீடியாலே சொல்கிறேன். அந்த 4 பேரும் இன்றைக்கி ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளைஸ் ஆகிருக்காங்க. அவங்களால என் கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஃபோன் பண்ணல, சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நான் மீட்டிங்கில் இருக்கேன், கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கேன், ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவ்வளவு பிஸி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இந்த மகர ராசி நண்பர்கள் பிஸியாக இருக்க வேண்டும், பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும், சொத்து சேர்க்கை ஏற்பட வேண்டும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் மகாலட்சுமியை தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைத்து குடும்பத்தில் சந்தோஷம், பணப்புழக்கம், உங்கள் கேஷ் பாக்ஸ் அப்படியே ரொம்ப வழியும்.